about ஸ்ரீ வைகுண்டம் பெருமாள் கள்ளபிரான் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வைகுண்டவள்ளி நாச்சியார் விமானம் சந்திர விமானம் தீர்த்தம் பிரகு தீர்த்தம் பிரதிக்ஷம் இந்திரன் பிரகு மங்களாசனம் நம்மாழ்வார்கள் 2 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி திருச்செந்தூர் மார்க்கத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாள் கள்ளபிரான் ராத்திரி ரொம்ப நாளி மணி ஆகிறது என்றால் கள்ளபிரான் ஸ்ரீ வைகுண்டம் இந்த ஒரே ஊர்தான், வைகுண்டம் தான். வைகுந்த விண்ணகரம், இரங்கச்சேர் விண்ணகரம், அரிமேசர் விண்ணகரம் எல்லாத்தையும் பார்த்தோம் அல்லவா. இப்போது நேராக நாம் சொல்லி ஸ்ரீ வைகுந்த பெருமாள் ஆச்சரியமான திருக்கோலம். சோமகாசூரன் என்றன் ஒருவன் அவன் பிறப்பின் பிரம்மன் வைத்திருந்த பிறப்பின் ரகசியத்தை எல்லாம் திருடி போக பிரம்மா தவம் செய்வதற்கு இது ஒரு சிறந்த இடம். பிரம்மனின் ரகசியத்தை திருப்பி வாங்க வேண்டும் என்று தன் கையில் இருக்கும் பிரம்மை ஒரு ஆண்மகனாக பிரம்மச்சாரியாக இடத்தை தேடிவா என்றார். போனேன் காணவில்லை என்று தன் கையில் தண்டம் ஒரு பெண்ணாக்கி அதை தேடி வந்தார். அப்போது இதுதான் ஊர் என்று, அதனால் ஸ்ரீ வைகுண்டத்தில் காவடி ஆற்று பெருமாள் குறித்து தவம் செய்து சிருஷ்டியின் ரகசியத்தை எல்லாம் திரும்பி வாங்கிய ஊர் இந்த ஸ்ரீ வைகுண்ட திருத்தலம். இன்னொரு சரித்திரம் இருக்கிறது. காலதூசன் என்ற ஒரு திருடன் அந்த திருடன் பெருமாளுடன் உடன்படிக்கை கொண்டு விட்டான். நான் திருநாகி இருக்கிறேன், எனக்கு ஆபத்து வந்தால் காப்பாற்றுங்கள் என்று பெருமாளும் சரி என்று கூறினார். தன்னுடைய ஆள் போய் ராஜாவிடத்தில் எங்கேயோ திருட போய் அங்கு நன்றாக சிக்கிக் கொண்டான். சரி என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய ஆள் போய் ராஜாவிடத்தில் எங்கேயோ திருட போய் அங்கு நன்றாக சிக்கிக் கொண்டான். பிடித்து கொண்டு வர விசாரணைக்காக சலசூதன் தலைவன் தான் என்று சொல்லி விட்டான். ராஜா பிடிக்க ஆள் அனுப்பினான். சூரசன் பெருமாளிடம் வந்து எப்படியாவது என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டார். திருடன் இங்கேயும் வந்து விட்டார். ராஜாவும் அங்கே வந்திருக்கிறார் என்று பிடிக்க வந்தார். தாயே, இவன் திருமேனியை ராஜா எதுக்காகவும் தெரியுமா? உன்னுடைய கஜானாவில் நிறைய பணம் இருக்குது. பணத்தை அளிப்பதற்கு 4 பேர், ஒன்று ராஜா, நிலவரம்பு, உச்சவரம்பு என்று சட்டத்தை போட்டு எடுத்துக்கொண்டு விடுகிறீர்கள். திருடன் நெருப்பு தீக்குறையாக்கிறீர்கள். தானம் தர்மம் சொத்து கரமே இல்லையே, தர்மம் செய்வதற்கு உனக்கு தெரியவில்லை. நீயே நன்றாக உன்னுடைய கஜானம் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தானத்தை ரொம்ப உனக்கு செய்ய மனசில்லை, அன்னதானம் செய்ய உனக்கு மனசில்லை. அதனால்தான் நானே திருடன் என்று உன்னிடத்தில் திருட சொன்னேன் என்று கள்ளபிர பெருமான் கூறுகிறார். அங்கு எழுந்தருளுகிறார். அவருக்கு திருநாமம் கள்ளபிரான் என்ற திருநாமம். நின்ற திருக்கோலம் ஆதிசேஷன் இருக்கிறார். சயன கோலம் இல்லை. நின்ற திருக்கோலத்தில் ஆதிசேஷன் கீழே இருக்கிறார். வைகுண்டவள்ளி நாச்சியார், பூதேவி நாச்சியார், பிருகு தீர்த்தம், தாபரவர்ணி தீர்த்தம் ஸ்ரீ வைகுண்டத்தில் நிற்கிறார். புளியங்கோடு இடந்து வரமரம் அங்கே இருந்து கையேந்தி என்று கிணறு 3 இவருக்கும் சேர்த்து ஒரே ஊர். ஆழ்வார்கள் அதே பாடத்தை பாடியிருக்கிறார். புளியங்குடி இடந்து வரமுனையும் அங்கே இருந்து வைகுண்டத்தில் நின்று தெளிந்து என் சிந்தையில் 3 ஊருக்கும் சேர்த்து நின்ற பெருமாள். அடுத்த ஒரு உட்கார்ந்த பெருமாள். பிரம்மன் எழுந்தருளே சக்தியை போற்றி ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்டு எங்கும் நீர் சூழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் சோமகாசுரன் என்ற அரக்கன் பிரம்மதேவன் வைத்திருந்த படைப்பு தொழில் ரகசியத்தை பற்றி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒழித்து கொண்டான். தன்னை நிலை உயர்ந்த பிரம்மன் உணர்ந்து வருந்திய பிரம்மா அதற்கு அவனிடத்திலே மீண்டும் பெயரிட்டு விஷ்ணுவை குறித்து தவமேற்று என்னதான் களத்தில் ஒரு பிரம்பை பிரம்மச்சாரியாக செய்து தான் தவமேற்றுவதற்காக ஒரு சிறந்த இடத்தை தேர்வு செய்து கொண்டு வரும்போது பூவுலகு அனுப்பினார். தாமரவர்ணின் அதிகாரிகள் இயந்திரமானபுரத்திற்கு வந்து அங்கிருந்து அழகின் மயக்கத்தில் ஈடுபட்டு வந்து வேலையை மறந்து போனார். அதன் பின் பிரம்ம தன் மருவிலிருந்து தண்டத்தை ஒரு பெண்ணாக்கி, சரி யான் தவம் செய்ய ஏற்றம் இடை இது என்று பார்த்துவா என்று சொல்ல அவர் தாமரவர்ணி அச்சங்கரையில் சோழகில் இருந்த ஒரு இடத்தை தெரிவு செய்து பிரம்மனும் கூட பிரம்மனும் அங்கு வந்து திருமாலை குறித்து கடுதவம் செய்திருக்கலாம். ஆனால் பிரம்மனின் தவத்தை மெச்சிய திருமால் வைகுண்டத்தின் படைப்பின் ரகசியத்தை மீளவும் பிரம்மனிடம் வந்து சேர்ந்தார்.
சேர்ப்பித்தார். வைகுண்டத்தில் எழுந்த திருக்கோலத்தில் விடல் காட்சி வந்தமையால் அதே திருக்கோலத்தில் பக்தருக்கு விடுத்து நின்று அருள வேண்டும் என்று பிரம்மன் வேண்டினால் திருத்தலத்துக்கு ஸ்ரீ வைகுண்டம் என்று பெயராயிற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இந்த 80வது திவ்ய தேசத்தை சென்று ஸ்ரீ வைகுண்ட பெருமாளை சேவித்து நம் பாவங்களை போக்கிக் கொள்வோம். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ்